Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎம் பெங்களூரை பத்தி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போறோம். இப்போ நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், எக்கச்சக்கமான டவுட் வந்திருக்கும். சார் என்ன சார் சொல்றீங்க, ஐஏஎம் பெங்களூருங்கிறது அது மேனேஜ்மெண்ட் பத்தி சார், எம்பிஏ படிப்பாங்க, பிபிஏ, அப்போ வந்து அது எங்களுக்கு கிடையாது சார், நாங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் சார், ஜேஇ எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சார், நாங்கள் ஜேஇ ஆஸ்பைரன்ஸ் சார், நாங்கள் எப்படி சார் ஐஏஎம் பெங்களூருக்குள்ளெல்லாம் போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2 யூஜி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதாச்சும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஐஐடிஸ் நல்ல இன்ஸ்டியூட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்ஜினியரிங் லெவலில் நீங்கள் சேலரி பேக்கேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐஏஎம்ஸ் ஆர் ஃபார் பெட்டர்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே இருக்கிற வேல்யூ, அதாவது ஐஏஎம்ல குறிப்பாக ஐஏஎம் பெங்களூருங்க, நம்ம எப்படி டயர் 1 ஐஐடிஸ் டயர் 2 ஐஐடிஸ்ன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி ஐஏஎம்ஸில் ஐஏஎம் பெங்களூர் தான் மை டிஸ்டன்ஸ் இருக்கிறதுலே டாப். ஸோ அதனால உங்களுக்கு இங்கே நீங்கள் அப்ளை பண்ணாலுமே உடனே சீட்டு கொடுத்துருவாங்களா, டக்குன்னு கிடைச்சிருமான்னு தெரியாது. ஏன்னா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 80 சீட்ஸ் மை டிஸ்டன்ஸ். நான் சொன்னால 2 யூஜி ப்ரோக்ராம், இதில் 40 சீட்ஸ், இதில் 40 சீட்ஸ், டோட்டலாக 80 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ காம்படிஷனை நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா, மேபி ஃபாரின்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே அப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு காம்படிஷன் ஹெவியாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் அந்த ஒரு விதத்தில் வந்து நீங்கள் என்ன சார் ஈஸியாக கிடைச்சிருமா அப்படிலாம் நினச்சி கூட பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கே மேக்ஸிமம் பிராண்ட் வேல்யூ தெரியும். ஐஏஎம் பெங்களூரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்து மினிமம் பேக்கேஜே 18 to 20 lakhs. அதாச்சும் நான் மினிமமாக சொல்கிறேன். மேக்ஸிமம் 1 crore அதுக்கு மேலே வாங்கினவங்களாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபார் பெட்டரான ஒரு இன்ஸ்டியூட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரியே தான் ஃபார் பெட்டரான எக்ஸ்பென்சிவும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இங்கே சேர்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாமே நான் வந்துட்டு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஸோ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த யூஜி கோர்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த பேஜ் தான். நான் இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 20th நவம்பர் வரைக்கும் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன்ல இருக்கு. ஸோ தயவு செஞ்சு யாரையாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் 10 days டைம் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி 14th அக்டோபரே ஓப்பன் பண்ணிட்டாங்க. எனக்கு அப்படியே கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற வீடியோஸ் நான் எடுக்கிறதுல இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடைச்சிது. ஸோ அதனால தான் அப்லோட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு 10 days இருக்கு. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதுலயே வந்து இந்த லிங்க்லேயே நீங்கள் வந்து படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 2 கோர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் வித் மைனர் இன் எக்கனாமிக்ஸ். அப்படியே மாற்றி வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வித் டோட்டல் இன்டேக் ஆஃப் 80 ஸ்டூடெண்ட்ஸ், 40 இன் ஈச் மேஜர், அதான் வந்து சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஐஏஎம்பி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் டெஸ்ட், அதாவது இதுக்குள்ளார நீங்க போறதுக்கு ஐஏஎம்பி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் டெஸ்ட் நீங்க அட்டென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்வியூ நடத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனலா அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்குள்ளார அவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க தாண்டி வர்றப்பதான் உங்களுக்கு ஃபைனலா அங்க வந்து சீட் கிடைக்குமா என்னங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்க அட்மிஷன் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா இதுல வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும், சார் நான் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணது இங்க யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ் ஆகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் உண்மை. ஏன்னா இவங்களோட சிலபஸ் வேற, அவங்களோட சிலபஸ் வேற, 2 பேரோட ஃபீல்டே வேற. சொல்ல போனா மணி, கம்யூனிகேஷன், லா அந்த மாதிரி ரிலேட்டடான क्वेश्चंस தான் இவங்க கேட்பாங்க. அதுவே இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோம்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்னு அதுல டெப்தா கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரிலேஷன் இருக்காது. நீங்க ஜஸ்ட் 1 glance அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதுல நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்னென்ன டீடைல்ஸ் பார்ப்போம். அப்ளிகன்ஸ் மஸ்ட் பி 20 years, கண்டிப்பா 20 வயசு அதுக்குள்ளார தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 20 வயசுக்கு மேல இருக்கேன் சார், நான் வேற ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன், இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கு, வந்து படிக்கலாமானா முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். யூஜி ப்ரோக்ராம் சொல்றேன். வேற ஏதாவது பிஜி ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா நீங்க அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சோ அப்புறம் பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் 12th or an equivalent examination from a recognized board with mathematics as a subject in class 12th. இதான் நான் சொன்னேன். ஸோ கிளாஸ் 12th எனி ரெகக்னைஸ்டு போர்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அஸ் அ சப்ஜெக்டா இருக்கணும், அவ்வளோதான். அண்ட் எ மினிமம் ஆஃப் 60% மார்க்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் இன் கிளாஸ் 10th மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு கிளாஸ் 12th மட்டும் இல்லை, கிளாஸ் 10th இருக்க மேக்ஸோட மார்க் அவங்க செக் பண்றாங்க.
உங்களுக்கு இன்கேஸ் 60% கீழே இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு லிங்க், அப்ளை பண்றதுக்கான லிங்க் அதை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நான் இங்க வந்து இவங்களே வந்து FAQs frequently asked questions நிறைய கொடுத்துருக்காங்க. இதை ஓபன் பண்ணி மோஸ்ட் ஆஃப் யுவர் டவுட்ஸ் எல்லாம் உங்க எல்லாருக்குமே இருக்கிற டவுட்ஸ் இங்க வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இதே மாதிரி வேற எந்தெந்த காலேஜை பத்தி எல்லாம் பேசணும், நிறைய டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க சோ வாட் ஆர் தி அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ், இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே நம்ம பார்த்தது தான். அதுக்கப்புறம் அட்மிஷன் ப்ராசஸ், இது வந்து நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு தெரியல. அப்ளிகேஷன் விண்டோ 3rd week of அக்டோபர்ல இருந்து 20th நவம்பர் ஓபன்ல இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் IIMB UG அட்மிஷன் டெஸ்ட் எப்பனா 13th டிசம்பர், இப்பயே எல்லாமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ விண்டோ 22ல இருந்து 31st ஜனவரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன் பர்சன் ஆஃபர் ரிலீஸ், நீங்களாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா பனர்கட்டா போயிட்டு வாங்க. ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு இடம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பெங்களூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்னா லெஸ் தென் 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அங்க ஒரு ஜூ இருக்கு. அந்த ஏரியாவுமே ஒரு ஹில்லி ரீஜியனா ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஒரு நேச்சுரலா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சான்ஸ் கிடைச்சிருந்தா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஒன்ஸ் நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஆஃப் அக்செப்ட் ஆஃபர் 31st மார்ச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ரிலீஸ் ஆஃப் வெயிட் லிஸ்ட் 15th ஏப்ரல் 2026. அதாவது உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்து எல்லா டீடைல்ஸுமே JEE செகண்ட் அட்டெம்ப்ட், அதாவது ஏப்ரல் அட்டெம்ப்ட்டுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இதுல வந்து நம்ம போகலாமா வேண்டாமா, JEE ப்ரிப்பேர் பண்ணலாமா, எல்லா டீடைல்ஸுமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வாட் ஆர் தி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, இது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். வாட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஆர் அக்செப்டட், இதுவுமே முன்னாடி பார்த்துட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். IIMB அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் டெஸ்ட், அது மட்டும் தான். அதுக்கப்புறம் ஹவு டு ஐ அப்ளை, அதுதான் அந்த அஃபிஷியல் லிங்க், நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஸ்கோர்ஸ் வில் பி யூஸ்ட் as the primary criteria. ஸோ உங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட மார்க்ஸ் தான் பிரைமரி கிரைட்டீரியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்டிங் ப்ராசஸ், காம்போசிட் ஸ்கோர் comprising 60% of the entrance test, 40% of the personal interview. ஸோ இன்டர்வியூமே உங்களுக்கு 40% மார்க் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு மார்க் கொடுப்போம் அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க. இப்போ இந்த UG அட்மிஷன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. NCERT சிலபஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 10th 11th 12th கிரேட் சிலபஸ். இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் ஆன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப நல்லா இருக்கணும். அடுத்து குவான்டிடேட்டிவ் அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், லாஜிக்கல் ரீசனிங், எல்லாமே வந்து இந்த ஆப்டிடியூட் பேஸ்ட் ஆன கொஸ்டின்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நீங்க கொஞ்சம் லைட்டா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஏன்னா நீங்க மேக்ஸ்ல அந்த அளவுக்கு தரவா படிச்சதுனால இது ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் நீங்க ஓரளவு அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் IIMB அதனால கண்டிப்பா டஃபா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க ஒரு ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வாட் இஸ் த பர்சனல் இன்டர்வியூ அசஸ், அதெல்லாம் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாரிட்டி ஆஃப் மோட்டிவேஷன், பெர்ஃபார்மன்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில், இதுல முக்கியமா பார்க்கறது கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இங்கிலீஷ் ஸ்கில் கொஞ்சம் டவுனா இருந்தாலுமே டெவலப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் CBSE படிப்பீங்க, உங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை. எப்படி வந்து ஸ்கூல் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு அந்த ஒரு இங்கிலீஷ் என்விரான்மெண்ட் இருக்கும். மேபி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்துட்டு இங்கிலீஷ்லேயே பேசுங்க. அது ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக நல்லா இருக்கும். நிறைய இங்கிலீஷ் சீரீஸ்லாம் பாருங்க. அதுக்காக ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறாதீங்க. யூடியூப்லாம் வந்துட்டு 10 minutes 15 minutesக்குலாம் இப்போ சீரீஸ்லாம் இருக்கு, ரொம்ப ஷார்ட் கண்டென்ட்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு டே டு டே லைஃப்ல ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கே ஒரு 21 days தான், எல்லாருமே சொல்ற மாதிரி ஒரு 21 days சேலஞ்ச் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ரொம்ப வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்களே வந்து பர்சனலா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் உங்களுக்கு 2 months இருக்கு இன்டர்வியூக்கு சொல்றேன். எக்ஸாம் கிளியர் பண்ணி வர்றதுக்கு அந்த 2 months உங்களுக்கு ரொம்ப போதும் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு. அது இல்லாமல் உங்க காலத்துல இப்போ பாத்தீங்கன்னா டுவெல்லிங்கோ அது இது நிறைய ஆப்ஸ் இருக்கு, ChatGPT இருக்கு. எல்லாமே நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ரொஃபிஷியன்சி நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஹவு டஸ் ப்ரோக்ராம் அலோகேஷன் ஒர்க், கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஃபார் 1 or both the programs. நீங்க வந்து 1 இல்ல 2 ப்ரோக்ராமே அப்ளை பண்ணலாம் பேஸ்ட் ஆன் ரேங்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை வச்சு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அகடமிக் ஸ்ட்ரக்சர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல வந்து நீங்க என்னென்ன படிப்பீங்க, என்னென்ன விஷயங்கள் அங்கே இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்களே செக் பண்ணி பார்த்துவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போதான் ஃபைனல் கதை, ஃபீஸ். ஸோ ஃபீஸ் தான் கொஞ்சம் இல்ல, ரொம்ப 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 அதிகம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 33,71,000. இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், IIMB ஹாஸ்டல் அகாமடேஷன் ஃபார் சிங்கிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட் வித் ஸ்பௌஸ். அதாச்சும் இவங்க வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் நீங்க UG ப்ரோக்ராம் தான். ஸோ நீங்க சிங்கிள் ஸ்டூடெண்ட், உங்களுக்கே 33,71,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது வந்து கொஞ்சம் இல்ல ரொம்ப அதிகம் தான்.
பட் ஸ்டில் இட் இஸ் ஒர்த் இட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இட் இஸ் ஐஐஎம் பெங்களூர். ஒன்ஸ் உங்களுக்கு இங்கே சீட் கிடைச்சிருச்சுன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் லோன் கிடைக்கிறதுக்கு 99.9% சான்சஸ் இருக்கு. மேபி உங்களோட சிபில் ஸ்கோர் ரொம்ப டவுனாக இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர மேக்ஸிமம் எல்லா பேங்க்ஸுமே லோன் கொடுத்துருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா ஐஏஎம் பெங்களூர்ல படிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இல்லாமல் போகாது. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எஜுகேஷனல் லோனை அடைச்சிருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்மே நிறைய பேர் பார்க்குறேன், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப தான் தெரியும். அவங்க வந்து கொடுக்குறப்ப கூட இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக சொல்ல மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கன்ஃபியூசிங்கே ஆகும். எதனால சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ இருந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். இன்ட்ரெஸ்ட் போடாமல் இருக்க மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கிரேஸ் பீரியட் மாதிரி தருவாங்க. ஏன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் 1 இயர். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது 33 lakhsங்கிறப்பலாம் உங்களுக்கு இன்னும் ஓவரால் எக்ஸ்பென்ஸ்லாம் சேர்த்து 35 lakhs கூட நீங்கள் வாங்கலாம். அப்போ வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் எங்கேயோ போயிடும். 10%ங்கிறது நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் ஒரு 4-5 வருஷம் விட்டுட்டிங்கன்னா 1 crore கூட கிராஸ் பண்ணிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதனால எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ நீங்கள் ஒன்ஸ் நல்ல கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஜாயின் பண்ண உடனே மற்ற எக்ஸ்பென்ஸ் பார்க்காம ஃபஸ்ட்டு உங்கள் கழுத்து கீழே இருக்க இந்த ஒரு கத்தியை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைஃப் செட்டில் தான். அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாக உங்களுக்கு தான். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டீங்க, இல்லை சார் இந்த கவர்மெண்ட் வந்தால் தள்ளுபடி பண்ணுவாங்க, அந்த கவர்மெண்ட் வந்தால் தள்ளுபடி பண்ணுவாங்க, ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தயவு செஞ்சு நம்பாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் விட விட உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ஹைப்பில் போய்கிட்டே இருக்கும். அது ஒன் ஸ்டேஜில் நம்மளால முடியாத ஒரு சுச்சுவேஷனாக கூட மாறிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன், எஜுகேஷனல் லோன் ஒரு நல்ல விஷயம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் சான்சஸ் அதிகம். பட் அஸ் வெல் அஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து கடனை அடைச்சிருங்க. குறிப்பாக எஜுகேஷனல் லோனுக்கு சொல்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற இஎம்ஐ அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கலாம், அதில் ஓரளவு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட்டும் அதிகம், பிரின்சிபல் அமௌண்ட்டும் அதிகம், இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேறு. அதனால கொஞ்சம் பார்த்து யோசிச்சு முடிவெடுங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டேன் அப்படின்னு நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன டவுட்னாலும் மெசேஜ் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டீடைல்ஸ் வேணும், இல்ல சார் எங்களுக்கு வந்து கொஞ்சம் அகாடமிக் செஷன்ஸ் எடுங்க, ஜேஇக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் எடுங்க அப்படின்னாலுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் அந்த கண்டென்ட்ல அப்லோட் பண்ண யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால எனக்கே கொஞ்சம் ஒரு லிட்டில் மோட்டிவேஷன் கம்மியாயிடுச்சு. பட் ஹவவர் நான் வந்து திரும்ப நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நான் பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பை. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.